வணக்கம் நண்பர்களே. என்னன்னா இன்னைக்கு அந்த விஜய் அன்னைக்கு திருச்சியில் கரூரில் மீட்டிங் போட்டு வந்தார் இல்லையா? அதுக்கப்புறம் இந்த ஏடிஎம்கே மினிஸ்டர் பேசினார். சினிமா டைலாக் மாதிரியே விஜய் பேசிக்கிட்டு இருக்காரு, இன்னும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேசுகிற மாதிரியே பேசுகிறேன்னு சொல்லிட்டு டிப்ளமேட்டிக்காக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை விட்டார் இல்லையா? டிப்ளமேட்டிக்னா எனக்கு தெரிஞ்சது என்ன, ராஜதந்திரம்னு நினைக்கிறேன் நான். அது அப்போ இருந்தால் சரியான அர்த்தமானு தெரியல, ஆனால் அதுதான் அர்த்தம் நினைக்கிறேன். ராஜதந்திரின்னு சொல்லுவாங்க. அப்போ அது ராஜதந்திரி, அவர் ராஜதந்திரமாக கரூரில் பேசிட்டு வந்தான்னா, உங்களோட தலைவர், கட்சி தலைவர் ராஜதந்திரமாக ஒரு வேலை பார்க்குறாரு, அது உங்களுக்கு தெரியலையா? அதுக்கு பேர் என்னங்க சொல்லுவீங்க? அந்த ஆட்சியை கவுத்துறணுன்ட்டு உங்கள் கொள்கையெல்லாம் விட்டுவிட்டு டிஎம்கேட கூட்டணி வச்சு நாங்கள் தான் முதலமைச்சர் ஆகணும், மீதி எவனுமே வரக்கூடாது, என்னன்னாலும் இதை கழிச்சுப்படுன்ட்டு ஒரு உள்குத்து ஒரு வேலை ஒன்று பார்க்குறாருல உங்கள் தலைவர், ஏடிஎம்கே தலைவர் அவர் ஒன்று பார்க்குறாருல, அதுக்கு என்ன சொல்லுவீங்க? அதுக்கு என்ன மீனிங் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ யார் அந்த டிப்ளமேட்டிக்காக வேலை பார்க்குறது? யார்? உங்கள் தலைவரா இல்லை விஜயா? அது முதல்ல தெரிஞ்சு பேசுங்க. நீங்கள் அடுத்தவனை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே தவிர்த்து உங்களுக்கு பின்னாடியோ உங்கள் கூட இருக்கவங்கள என்ன பேசுகிறாங்கிறதே முதல்ல நீங்கள் ஒழுங்கான்னு முதல்ல பார்த்துட்டு யாராக இருந்தாலும் அடுத்தவனை முதல்ல குறை சொல்ல பழகிக்கோங்க. அடுத்தவனை குறை சொல்லிட்டா நீங்கள் நல்லவங்கிற பேச்செல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ யாருமே நல்லவனா இல்லையானா அவங்க நடந்துக்கிற விதத்தை பொறுத்து தான் இருக்குது.